ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லங்க. எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இந்த பக்கம் கிராஸ்பெட் ரோடு, அந்த பக்கம் 100 ஃபீட் ரோடு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய 7th ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய கேட் ஃபோரமுடைய கேட் ஆச்சாரியா அப்படிங்கிற சென்டரில் இருக்கும். இங்கே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஜாப் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஐடி தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. எஸ், உங்களுடைய நிலங்கள் அப்படியே இருக்கட்டும். ஆனாலும் இது இன்னும் ஒரு பயங்கரமான ரூட்டுங்க. சூப்பராக ஒரு அழகான ஒரு ஜீப்பில் ஒரு சைரன் வச்ச வண்டியில் போய் கெத்தாக அப்படி இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 60 உங்களுக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் டாப் லெவல் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இந்தியாவில் ஐஐடிஸ் என்ஐடிஸில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுத்துக்க போகிறீங்க, எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 60 இடத்துலையும் ஒரு பெரிய பொசிஷனில் போய் உட்கார முடியும் அப்படின்னா, அது எப்படி, கேட்னா என்ன, கேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டில் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கேண்டிடேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்னைக்கு ஒருத்தரோட நம்ம சந்திக்கிறோம். ஸோ அவர் இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ அவர் என்ன பண்ண போகிறார், ஏன்னா அவர் ஒரு கேட் ஸ்கோரர். அவருடைய ஸ்கோர் என்ன, இவருடைய ஃபியூச்சர் அப்படி எப்படி செட் பண்ணியிருக்காரு, எப்படி ஈஸியாக கிரேட்டை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு செட் எக்ஸாம்பிள் தான் முன்னாடி வச்சிருக்கிறேன். ஸோ இதனுடைய முடிவில் இதனுடைய மேனேஜிங் டைரக்டர் சொல்லக்கூடிய டாக்டர் சரவணகுமார் சார். அவர் யாரும் இல்லைங்க, அவர் இந்த கம்பெனிக்கு பெரிய எம்டி, பட் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேருமே கிளாஸ்மேட்ஸ். ஸோ அவர்கிட்டையும் நம்ம நேரடியாக கேட்போம். ஏன்னா 20 வருஷம் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம். கேட்னா என்ன, எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத கேட்போம். அதை அப்படியே நீங்கள் லைவாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஓகே. கேட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா அப்படின்னு கேட்டால், நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி, குறிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்கு. இதே நார்த் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய எய்மே பார்த்தீங்கன்னா கேட் அடிக்கணும், ஒரு பப்ளிக் செக்டரில் உட்காரணும், ஒரு ஹை கிளாஸாக எடுத்தோடனே ஒரு பெரிய கெத்தான பொசிஷன், அந்த சைனிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அத்தாரிட்டிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இது நம்ம மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ. உங்கள் டைம் எனக்கு கொடுத்து என்னோட உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ், உங்களுடைய சக்ஸஸ் எப்படி நீங்கள் பண்ணீங்க, இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மக்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. என்னோட பேர் மோகன் ராம். நான் மதுரையிலேருந்து வரேன். அங்கே தான் ஸ்கூல் படித்தேன். அங்கே லாடுங்கடேஸ்வரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு கல்லுப்பட்டியில் இருக்கு எங்கள் ஸ்கூலு. அப்புறம் 12th முடிச்சுட்டு ஐ டுக் 1 year ட்ராப். ஐஐடி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி 1 வருஷம் ட்ராப் பண்ணேன். அண்டு அதில் வந்துட்டு என்னால் சிக்னிஃபிகன்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அதனால் அதுக்கப்புறம் டிஎன்இஏ வழியாக இங்கே கோயம்புத்தூரில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூரில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். அண்டு இப்போ நான் ஃபைனல் இயரில் இருக்கேன். கேட் வந்துட்டு நான் 3rd yearலேருந்தே நீங்கள் கேட் எழுதலாம். 3rd yearல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன், இப்போ ஃபைனல் இயரோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. மதுரை அப்படின்னா நார்மலாக ஒரு வில்லேஜ் ஏரியா. நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியா. வில்லேஜ் ஏரியாவிலேருந்து வந்து ஜேஇ எழுதணும்னு நினச்சி, ஸோ அதில் ட்ராப் அவுட் ஆன அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இந்த ட்ராப் அவுட் ஆன அப்படிங்கிற விஷயத்துக்கும் நீங்கள் இப்போ கேட் ஸ்கோர் வாங்கியிருக்கிறதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? நான் அங்கே பண்ண தவறுகளை நான் இங்கே திருப்பி பண்ணலை. அதை திருத்திக்கிட்டு அதுலேருந்து எடுத்த பாடங்களை நான் இந்த 2 வருஷம் புகுத்தியிருக்கேன். அதனால ஸோ அந்த இன்புட்ஸ் நீங்கள் அங்கே என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணதுனால இந்த கேட் ஸ்கோர் வந்துடும். ஆமாம். ஓகேங்க. இந்த கேட் ஸ்கோருக்கு நம்ம இந்த கிரேட் ஃபோரம் கேட் ஆச்சாரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எப்படி கொடுத்தாங்க, இந்த ட்ரைனிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? நான் எங்கள் காலேஜில் வந்துட்டு விக்னேஷ்குமார் சார்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு. அவரும் இவங்களும் நண்பர்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு அவங்க இங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் 3rd yearல அந்த 2023 கேட்டு முடிஞ்சோடனே நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அண்டு இங்கே என்னன்னா அந்த ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்துட்டு இங்கே வர்றதுக்கான அந்த டிசிப்ளின் ஃபர்ஸ்ட், எந்த ஒவ்வொரு கிளாஸும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு சண்டேவும் நான் இங்கே வந்துடுவேன். இன்டர்னல்ஸாக இருந்தாலும் சரி, வெக்கேஷனில் இருந்தாலும் சரி, நான் அந்த டிசிப்ளின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். எது பண்ண போகிறனாலும் அந்த கன்சிஸ்டன்சி முக்கியமான ஒரு விஷயம். பர்ஃபெக்டாக சொன்னீங்க. அந்த ஜேஇ வந்து அப்போ பீரியடில் வந்துட்டு நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக பார்த்தேன். இங்கே வந்துட்டு நான் ஒவ்வொரு வீக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்தது வந்துட்டு ஒரு அந்த சேஞ்ச், அதுக்கான ஒரு இடமா இது இருந்தது, அந்த டிசிப்ளின் எனக்கு செட்டப் பண்ணுறதுக்கு. அண்டு அப்புறம் வந்துட்டு இங்கே டீச் பண்ண டீச்சர்ஸ், ஒரு நார்த் இந்தியன் சார் இருந்தார். அவர் வந்துட்டு இந்த கேட் அவர் சப்ஜெக்ட்ஸை தவிர்த்து ஹி ஓப்பன்ட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். கம்பெனி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனிஸ்
அண்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவர் என்ன பண்ணாருங்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணது ரியலி ஹெல்ப் மீ. அதுவும் இல்லாமல் வி மீட் டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது வந்துட்டு இட் வாஸ் அட்வான்டேஜாக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்ததுன்னு சொல்லலாமா? நம்ம ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒரு டிசிப்ளின், அதாவது வந்து ஒரு இடத்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைச்சா அதில் கன்சிஸ்டண்டாக இருக்குங்கிற லேர்னிங் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட் பாசிட்டிவாக உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சீங்க? எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க? நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பேப்பர் எழுதினேன். செகண்ட் கேட்டில் வந்துட்டு நீங்கள் 2 பேப்பர் சூஸ் பண்ணலாம். 2வது பேப்பர் வந்துட்டு இன்ஜினியரிங் சயின்சஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் சூஸ் பண்ணேன். இன்ஜினியரிங் சயின்சஸில் வந்துட்டு 2 சப்ஜெக்ட் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனலாக சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்துட்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் தெர்மோடைனமிக்ஸும் சூஸ் பண்ணேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நான் 83 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கேன். சூப்பர். அதில் வந்து ஆல் இந்தியா ரேங்க் வந்துட்டு 152 வந்திருக்கு. வெரி குட். இன்ஜினியரிங் சயின்சஸில் வந்துட்டு நான் ஸ்கோர் பண்ணது 69.33. அதில் ஆல் இந்தியா ரேங்க் 35 வந்திருக்கு. வெரி குட். ஸோ அப்போ நம்ம வந்து கேட் செலெக்ஷன் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் செலெக்ஷனும் நமக்கு வந்து ஸ்கோரை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்புட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், அது எக்ஸியில் மட்டும்தான் அப்படி. எக்ஸியில் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு எங்களுக்கு சாலிட் மெக்கானிக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் எந்த சப்ஜெக்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எடுக்காத சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நல்லா சூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் படிச்சு சார் ஆகும். அதில் எதுவும் இது இல்லை. இப்போ நிறைய நமக்கு வந்து சிலபஸ் நம்ம எடுத்துட்டீங்கன்னா கரிக்குலம்ல வந்து உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் சிலபஸ்ல எத்தனை சப்ஜெக்டை கண்டிப்பா படிக்கணும்? ஒரு மினிமம் இவ்வளவு படிச்சா போதும் சார், ஒரு இல்ல இத்தனையும் எல்லாத்தையும் படிக்கணும்னு ஒரு கொஸ்டின் வருது நிறைய பேருக்கு. எத்தனை சப்ஜெக்ட் படிச்சா ஈஸியா கிராக் பண்ண முடியும்? நான் வந்துட்டு கேட் 2024 எழுதினப்ப வந்துட்டு நான் 3rd இயர்ல இருந்தேன். அப்போ வந்துட்டு என்னால் எல்லா சப்ஜெக்டையும் பாசிபிளாக கவர் பண்ணியிருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்துட்டு வெயிட்டேஜ் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு மோரார்லெஸ் ஒரு 1 மார்க் 2 மார்க் வேணா மிஸ் ஆகலாம். ஆனால் மோரார்லெஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோதான் வெயிட்டேஜ்னு இருக்கு. அதில் எது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் என்னது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். அப்புறம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எனக்கு வந்துட்டு அப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட், அது வந்துட்டு 4th இயர்ல தான் வரும். ஆனால் அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஈஸிலி ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். அதனால வந்துட்டு நான் அதை முன்னாடியே படித்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு எக்ஸாமோட பரிச்சயமா இருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்ஃபர்ம் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம், அது தயாராகலாம். அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு எது தெரியலையோ நம்ம அதை பார்த்து தான் பயப்போம். அதனால வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறது, பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறதுனால அந்த கொஸ்டின் என்ன வகையில கேட்கறாங்க, எந்த நேச்சர்ல இருக்கு அப்படிங்கிற அது ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா காலேஜ்ல செமஸ்டர்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் கேட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் டிஃபரெண்ட் கட்டாயம். அதனால வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அது என்ன நேச்சர்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் தான் சூப்பரா சொன்னீங்க. அதாவது இந்த பாயிண்ட் செமஸ்டர்ல எழுதக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கும் கேட்டும் ஒண்ணு கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பப்ளிக் புதுசாக ஒருத்தர் வந்து கேட் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, எதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? செமஸ்டர் வந்துட்டு ஒரு செட் மாதிரி நீங்க வந்துட்டு அந்த 5 10 மார்க் क्वेश्चन கொடுக்கணும், இந்த பிக் क्वेश्चन வரும், இந்த சாப்டர்ல தான் வரும்னு நமக்கு தெரியும். ஆமா தெரியும். அதுவும் இல்லாம நீங்க ஒரு சப்ஜெக்ட் தான், அதுக்குள்ள இருந்து வந்துட்டு எந்த அளவுக்கு கிரியேட்டிவா கேட்க முடியுங்கிறதே இருக்கு. ஆனா கேட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிரியேட்டிவா இருக்கும். அந்த வார்த்தை தான் ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்க நார்மலா கிரியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா ஒரு கேட்ல சக்சஸ் ஆன ஒரு பேசுறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு எவால்வேட் பண்ணியிருப்பாரு. சார் பேசும்போது சொன்னாப்ல நம்ம கிட்ட வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம எந்த இடத்துல பயம் வரும்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காத வரைக்கும் தான் பயம் வரும், முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சப்மிட் பண்ணது கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ கேட் கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவ்னஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. மேலே பேசுவோம், சொல்லுங்க சார் அதை பத்தி. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலேஜ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ கிரியேட்டிவா இருக்காது. நம்ம வந்துட்டு அது நம்ம விஷயத்தை தெரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்றதா இருக்கும். இது தெரிஞ்சுக்கிறதுன்றதை விட அதை எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறதும் கேட்ல ஒரு முக்கியமான விஷயம். அது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அது எப்ப வரும் அப்படின்னா, ஒண்ணு அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இன்னொன்று 2வது வகை வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கே ஒரு தனி ஸ்கில்லா இருக்கணும். எந்த விதத்துலையும் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்விங்கிற ஸ்கில்லை வந்துட்டு நீங்க தனியா வளர்க்கணும். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்கிறது வந்துட்டு நான் என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு மட்டும் சொந்தமானது கிடையாது.
இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டும் சரி, இருக்க சயின்ஸ் ஃபீல்டும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுங்கிறத வந்துட்டு நீங்க தனியா ஒன்று டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்க யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் கிரியேட்டிவ் பிரெயின். இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபண்டமெண்டலா, ஒரு ஆமா. மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் கேட் கிளியர் பண்ண முடியுமா? ஆமா. கட்டாயம் மேக்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதா? ஆஹ் ஏன்னா கேட்ல வந்துட்டு மெஜாரிட்டி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 10 to 15% வேணா இருக்கலாம். ஆனா ஒரு 85% கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அண்ட் மேக்ஸ் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்விங்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டெப். அதனால வந்துட்டு நீங்க இன்ஜினியரிங்ல வந்துட்டு மேக்ஸ் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மேஜர் ஃபீல்டுல வந்துட்டு மேக்ஸ் நம்மளால யூஸ் பண்றதே இல்ல. இக்னோர் பண்ண முடியாது. இல்லை சாரி, இக்னோர் பண்றது இல்லைன்றது வந்து முக்கியம். நம்ம யூஸ் பண்றது இல்லைங்கிறது இன்னும் ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு. ஏன்னா நம்ம பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு. மேக்ஸை யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வர அப்ளை பண்ற மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. நமக்கு தெரியுதா, நம்ம சோதிக்கிறதுக்கு இதை வச்சு தெரிஞ்சிருக்காரா, இதை பத்தி ஐடியா இருக்கான்னு சோதிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கே தவிர அது யூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நார்மலா வந்து இல்ல, செமஸ்டர் பேட்டர்ன் இல்ல. பட் அது முற்றிலும் இங்க மாறுபட்டு இருக்கு. ஆமா, இல்லைங்களா? கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க மேக்ஸ் வந்துட்டு ஒரு அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும், அதுல நல்லா இருக்கும். அதனால நான் ஐ மீன் உங்களோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அவங்கள மேக்ஸ் கண்டிப்பா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த இன்ஜினியரிங் சேர்றதா இருந்தா ஒரு கன்ஃபார்ம் ஒரு பேஸ் போட்டுக்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க. நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் மேக்ஸ் இல்லாம உள்ள வந்து நீங்க பண்ணிடலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஜஸ்ட் முடிக்க முடியும், டிகிரி வாங்க முடியுமே தவிர ஒரு சக்சஸ்ஃபுல்லா உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஸோ அதை தாண்டி ஒரு கேட் எக்ஸாமினேஷன் ஒருத்தர் கிளியர் பண்றாருன்னா தான் ஒரு முக்கியமா இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அவர் தான் ஒரு முழுமையான இன்ஜினியரா இருக்க முடியும். அப்படிங்கிறது எழுதப்படாத விதி இல்லை, எழுதப்பட்ட விதி. பட் நமக்கு இது புரியாத ஒரு புதிதாக உங்களுக்கு இருக்கு. ஸோ எனவே அதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த அடுத்த ஒரு கொஸ்டின் சார், ஆக்சுவலாக நீங்க இவ்வளோ பாயிண்ட் நீங்க பேசுனீங்க. இந்த கேட்டுக்காக நீங்க எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் என்ன? இது வந்துட்டு நான் 2024 ஆரம்பிச்ச போது நான் என்னால் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கூட ஒரு நாளில் சால்வ் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன். ஒரு ப்ராப்ளம் அன்னைக்கு உட்காடுறேன் அப்படின்னா, காலேஜ் போயிட்டு வந்து உட்காடுறேன் அப்படின்னா என்னால் நைட்டு டின்னர் வரைக்குமே அதை மண்டையை பிச்சுட்டே தான் இருப்பேனே தவிர அது சால்வ் பண்ண முடிஞ்சது கிடையாது என்னால். அது எனக்கு அது ரொம்ப டிமோட்டிவேட்டாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். நம்மளால ஒரு ப்ராப்ளம் போட முடியல, நம்ம எப்படி உட்காந்து 65 ப்ராப்ளம் போட போறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா அதனால நான் சரி எப்படினாலும், ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். நம்ம பிடிச்சதுலயே நம்மளால நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ண முடியலாட்டி அப்புறம் நம்ம யாரு அப்படிங்கிறத ஒரு கிரைசிஸ் வந்து அதனால நான் திருப்பி நான் உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பெல்லாம் அதான் சொன்ன மாதிரி ஒரு ஈவினிங் எடுத்துக்குவேன், ஈவினிங்ல ஒரு டைம் எடுத்துக்குவேன். ஆனா போக நான் வந்துட்டு ஒரு செப்டம்பர் மாசம் வந்தப்பெல்லாம் 6 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாம நான் 2024 கொஞ்சம் லேட்டா தான், ஏன்னா காலேஜ் விஷயங்கள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சதுனால 6 மணி நேரம் இருந்து நான் 10 மணி நேரம் வரைக்கும் கூட கடைசி நேரங்கள்ல டிசம்பர் ஜனவரியில 10 மணி நேரங்கள் கூட படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2025 ஜூன்ல இருந்தே நான் ஒரு 10 மணி நேரம் அதுல போட்டு பண்ணேன். ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா 10 மணி நேரம் நம்ம ரெகுலர் ஒர்க்கையும் தாண்டி ஒரு 10 மணி நேரம் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 8 to 10 hours. ஏன்னா நீ 10 மணி நேரம் நினைச்சீங்கன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு. ஒரு நாள் 6 மணி நேரம் தான் இருக்கும், இன்னொரு நாள் 8 மணி நேரம் தான் கிடைக்கும். ஆனா அதை இன்னொரு நாள்ல எப்படியாவது மேட்ச் பண்ணி பார்க்கணும். சண்டேஸ் நம்ம ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். அதனால சண்டேஸ்னா அப்ப நமக்கு என்ஜாய்மெண்ட் பண்றது, அது அந்த கேள்வியெல்லாம் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த ஒரு வருஷம் நீங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயமுமே அதை டிமாண்ட் பண்ணும். கேட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்ப அது வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் அதை டிமாண்ட் பண்ணும். அதை ப்ரிப்பேர் பண்றப்ப நம்ம வந்து அதுக்கான அதை கலாட் பண்ணி தான். சூப்பரா அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும், காலேஜையும் பேலன்ஸ் பண்ணணும், இதையும் பேலன்ஸ் பண்ண கட்டாயம் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாமா? அதை இல்லை ஹார்ட் ஒர்க் தானா, ஸ்மார்ட் ஒர்க்கே கிடையாதுங்க? நான் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பண்ணது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன் தான் சார். நான் எதுவும் கட் பண்ணல, எதுவும் டாக்டிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உட்காந்து ஃபுல்லா சிலபஸை கவர் பண்ணேன், ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்தேன், ப்ரீவியஸ் இயர் பார்த்தேன், அவ்வளவுதான். ஐ மீன் இதெல்லாம் எல்லா டாப்பர்ஸுமே சொல்றதுதான், எதுவும் நான் புதுசா பண்ணல. என்னன்னா அந்த ஐடியா வந்துட்டு எல்லாருமே கொடுத்துருவாங்க, அதை வந்துட்டு நம்ம 12 மாசம் உட்காந்து அதை பண்றதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் லோன்லியா இருக்கும், நீங்க சாலிட்யூட்ல பண்ணணும். அதை யாரும் அது ஒரு 12 மாசம் கழிச்சுதான் எனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அது வரைக்குமே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன் யாருக்குமே தெரியாது. அது நீங்க உட்காந்து அது உட்காந்து அதை நீடிச்சு பண்ணணும். இதை ஒரு மோட்டிவேட் ஆகி ஒரு 10 நாள் பண்றது, 11வது நாள் வந்துட்டு வேற டிவேட் ஆயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு கொஸ்டின், இப்போ இந்த மாதிரி நீங்க சூப்பரா சொன்னீங்க,
இந்த கேட்ல இருந்து இந்த பிங்கி பிங்கி பங்கி விளையாடிலாம் நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகும், அதாவது லக் லக் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஆகாது. ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்கு, 4 ஆப்ஷன்ல ஒன்று தான் கரெக்ட். அப்ப மிச்சம் 3 ஆப்ஷன் தப்பு அப்படின்னா தப்பாகிறதுக்கு வந்துட்டு 75% வாய்ப்பு இருக்கு. நான் வந்துட்டு இந்த போன தடவை எனக்கு மைனஸ் ஆனது, இந்த தடவை நான் வந்துட்டு என்னன்னா ஆன்சர் எனக்கு தெரியலாட்டி நான் அதை அப்படியே விட்டுட்டேன். எதுவுமே எனக்கு ஷியோர் ஷார்ட்டா தெரியும் அப்படிங்கறத மட்டும்தான் ஆன்சர் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு 2 1 மார்க்ஸ் ஆக்சுவலி கெஸ் பண்ணேன். அது ரெண்டுமே இப்ப கரெக்ட். ஆன்சர் கீ பார்த்தா ரெண்டுமே கரெக்ட். அது எழுதிருந்தா எனக்கு இன்னும் 2 மார்க் கூட வந்திருக்கும். இருந்தாலும் ஆனா நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. எல்லாருமே வந்துட்டு அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸ் வரைக்குமே ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் ரிஸ்க் எடுக்கல. இருந்தாலும் அது தப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுடைய சபிஷன். ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு -0.33 ஆயிட்டா கூட நீங்க ஒரு 10-20 ரேங்க் பின்னாடி போயிருவீங்க. இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வேற எங்க பேப்பர் அமைஞ்சிருச்சு. 1 மார்க்குக்குள்ள 50 பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 82 இன்னொரு ஒரு நார்த் இந்தியன்ல ஒரு ஃப்ரெண்ட், அவர் வந்துட்டு 84.67 எடுத்திருக்காரு. எனக்கும் அவருக்கும் 1.67 மார்க் டிஃபரன்ஸ். நான் 152, அவர் 96. ஓ, ரேங்க்ல அப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வருது. தப்பாயிருச்சுன்னா இது வந்துட்டு அப்ப சரியாகிறத விட அந்த ரிஸ்க் அதிகம் இங்க. அதனால யாரும் இது வந்துட்டு இங்க பிங்கி பங்கி போறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் மூவ். கரெக்டா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின், கேட் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ உங்கள் ரேங்கிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஐஐடியில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்வியஸ்லி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான இதை செலக்ட் பண்ணுறீங்க, எதெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க? நான் வந்துட்டு 3rd இயரில் இதை எடுத்ததுக்கான முக்கிய காரணம் வந்துட்டு பிஎஸ்யூ ஸ்கூலில் போகணும் அப்படிங்கிறது தான். எனக்கு என்னன்னு தெரியல, கார்பரேட் ஜாப்ஸோட ஏதோ பப்ளிக் செக்டாருக்குள்ளே போகிறது வந்துட்டு அப்போ ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ வந்துட்டு எனக்கு ஐஐடிஸில் எம்டெக் பண்ணுறதுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் தோணுது. எல்லாருமே வந்துட்டு அதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸ்கோர் வந்ததுக்கப்புறம். அதனால் அதுவுமே நான் பிளான் பண்ணுறேன். அடுத்த மந்த் வந்துட்டு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுவுமே நான் முயற்சி பண்ணுறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐஐடி ஸ்கூலில் போகலாம் அப்படிங்கிறதா பிளான்? இல்லைங்க சார், பிஎஸ்யூ ஜாப்ஸ்க்கு ஏற்கனவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதெல்லாம் இன்டர்வியூ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இன்டர்வியூஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். அதுவும் எப்படி போகுதுன்னு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கரெக்ட். நம்ம நல்லபடியாக கிடைச்சதுன்னா நம்ம அந்த டைம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதனால அது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா ஐஐடி. சூப்பர், ரொம்ப சந்தோஷம் கேட் ஸ்கோர் பண்ண அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து. ஏன்னா இன்னைக்கு கேட் ஸ்கோர் பண்றவங்களை பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல வந்து நாங்க படிக்கிற காலத்துல வந்து நானுமே கேட் அட்டன் பண்ணேன். நீங்க சொல்ற மாதிரி நாங்க பண்ணும்போது இப்போ நான் ஜிசிடிக்குள்ள நான் வர்றதுக்கான மெயின் ரீசனே வந்து எனக்கு ஐஐடிக்குள்ள போக முடியல. ட்ரை பண்ண இன்டர்வியூ பாயிண்ட்ல எங்களால் போக முடியல அப்போ. பட் சரி, அந்த மார்க் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கும்போது இப்போ ஜிசிடிக்குள்ள நாங்கள் வந்து ஒரு கேட் ஸ்கோராக வச்சு அந்த கேட்டை வச்சு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அது ஒரு இடத்துல ஒரு என்ட்ரியாக எனக்கு இருந்தது. இப்போ கேட்னா என்னங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தது. அப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இந்த கேட் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே இல்லை, ஜென்ரலாகவே இல்லை. பட் இது எவ்வளோ பெரிய ஸ்டஃப் இருக்குங்கிறத வந்து ஒரு கேட் கிளியர் பண்ணவர்கள்ட்ட சொன்னால் நல்லா இருக்கணும். உங்கள்கிட்ட நான் பேசினேன். ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நல்லா ஷேர் பண்ணீங்க. அதாவது ஸ்கூலிங்லேருந்து வந்து உங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகி எந்த இடத்துல நான் பாசிட்டிவாக இன்புட் கொடுத்தேன், எந்த இடத்துல எஃபோர்ட் போட்டேன், எந்த இடத்துல நான் அவாய்ட் பண்ணேன் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் சொன்னீங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் அண்ட் ஒரு சஜஷனாக நம்மளோட யங் யூத் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை +2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஒரு நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு கன்சிஸ்டண்டா இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு 1,00,000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதுல ஒரு 5,000 பேர் தான் கன்சிஸ்டண்டா இருப்பாங்க. அந்த உங்களை வேறுபடுத்தி காட்ட போறது எது அப்படின்னா நீங்க கன்சிஸ்டண்டா தினமும் கொடுக்குற டைம் தான். அண்ட் யுவர் எஃபர்ட்ஸ் கண்டிப்பா வந்துட்டு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப வந்துட்டு என்னால ஒரு ப்ராப்ளம் கூட போட முடியல. கண்டிப்பா என்ன ஒரு ஒரு ஈவினிங் ஃபுல்லா எடுத்தது எனக்கு. ஆனா அதையும் அதை நான் டிமோட்டிவேட் ஆகாம நான் அதுலயே திருப்பி என்னோட எஃபர்ட்ஸை போட்டதுதான் என்னால இப்ப 83 மார்க் வரைக்கும் வர முடிஞ்சது. அதனால கண்டிப்பா அதெல்லாம் வேஸ்டா போகாது. கண்டிப்பா வந்துட்டு நம்ம எங்க எப்ப முன்னேற போறோமோ செய்ய போறோமோன்ற அந்த பயம் உள்ள இருக்கிறது வந்துட்டு நேச்சுரல் தான், எல்லாத்துக்குமே அது இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நீங்க போடுற எஃபர்ட்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் இன்ஜினியரிங்ல வந்துட்டு கண்டிப்பா மேக்ஸ் வந்துட்டு இப்ப சிலபஸ்ல ரொம்ப கம்மி பண்ணிட்டாலும் இன்ஜினியரிங்கோட ஃபவுண்டிங் வந்துட்டு மேக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா 12th இருக்கீங்க அப்படின்னா உங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு சும்மா எக்ஸாம் காண்டி படிக்காம திங்க் ஆஃப் இட் அஸ் அ லேயிங் ஃபவுண்டேஷன் டு இன்ஜினியரிங். நீங்க கண்டிப்பா இது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அதையும் படிங்க. அது அப்புறம் இன்ஜினியரிங்ல இப்போதான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க M1 M2 பேப்பர்ஸை
தரோவா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு அந்த பேப்பரை தாண்டி உங்களுக்கு பின்னாடி வர போற பேப்பர்ஸுக்கு அது ஒரு பேஸ். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்டுங்க. இவ்வளோ டைம் கொடுத்து ரொம்ப நல்லா பேசுனீங்க. பார்க்கலாம் இதை பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேர் கேட்டுக்கு வராங்கிறத நம்மளுடைய முயற்சி. தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.